நேற்று நைட்டு நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, அதை நான் பார்த்தே சொன்னாரேன் என்னன்னு சொல்லிட்டு, மாணவர்களின் லேப்டாப் திட்டம் 2023க்கான விண்ணப்பங்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் லிங்கோடைய வந்தது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லேப்டாப் வந்து நிறைய செட்டுக்கு வந்து தரல. ஏன் அப்படின்னா நிதி காரணங்களா வந்து தரல. இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் மூலயமா வந்து இந்த மாதிரி லேப்டாப் வந்து தராங்க, ஃப்ரீ லேப்டாப் வந்து தராங்க. யாரெல்லாம் வந்து லேப்டாப் வாங்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக வந்து லேப்டாப் வந்து தராங்க. இதில் நீங்கள் விண்ணப்பிச்சா போதும் அப்படி சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒரு லிங்க் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு லிங்க் வந்து ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறதையும், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லேப்டாப் தருவாங்களா இல்லை மாட்டாங்களா, இந்த ஒரு ஸ்கீம் வந்து அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் ரொம்பவும் டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த டாபிக் வந்து பேசிகிட்டு இருக்க முடியும். வெல்கம் டு ML 360. நான் ML. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எதனால் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னார். இந்த ஒரு ஸ்கீம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2011 தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. லேப்டாப் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எதனால் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2011 வந்து எலெக்ஷன் டைம்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை வந்துட்டு இருந்தாங்க. நான் இதை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து நான் லேப்டாப் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஒரு திட்டம் ரொம்பவும் நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சிட்டியில இருக்கவங்களாலையும் பணக்காரங்களாலையும் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அப்போ லேப்டாப் இருந்தது. ரொம்பவும் லக்ஸரி. ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை. இந்த லேப்டாப் கிடைக்காதனால கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை. இதனால வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்பவும் கம்மியாக இருந்தது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதை வந்து நிகர்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவும் சூப்பரான ஒரு ஸ்கீம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறம் அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. எலெக்ஷனில் வந்து ஜெயிச்ச பிறகு தொடர்ந்து வந்து லேப்டாப் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. 2011 இருந்தே வந்து லேப்டாப் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இடையில 2017 2018 வந்து லேப்டாப் வந்து கொடுக்கல. நிதி காரணம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். லேப்டாப் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தரல. அதுக்கப்புறம் 2019 2020 இந்த ஒரு பேட்சுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்தாங்க. 2018 2019 இந்த ஒரு பேட்சுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்தாங்க. 2020 2021 இந்த ஒரு பேட்சுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்பே வந்து தரல. என்ன ஒரு காரணம் அப்படின்னா 2019 வந்து கொரோனா வந்து அறிமுகமானது. நிறைய இடத்துல வந்து லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு வந்து காலி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் கஜானாவிலேயே காசு இல்லாத அளவுக்கு வந்து காசு காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினால தமிழ்நாடு வந்து மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன். COVID-19 காலகட்டத்தில் வந்து அதுக்கே வந்து அதிகமான செலவு ஆனதுனால ஃப்ரீயாக வந்து காசு கொடுத்தாங்க. அரிசி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மளிகை ஜாமான் நிறைய இடத்த வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிறையவுக்கு வந்து அதில் காசு யூஸ் பண்ணினதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து காசு கம்மியாக இருந்த காரணத்தினால லேப்டாப் கொடுக்குற ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஏகப்பட்ட நிதி பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ரெடி வந்து ADMK அவங்கள்ட்ட வந்து லேப்டாப் இருந்தது. அடுத்த செட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 2023 இந்த ஒரு பேட்சுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ADMK கிட்ட வந்து லேப்டாப் இருந்தது. அந்த ஒரு கட்சிக்கிட்ட ஏன் லேப்டாப் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் DMK வந்து ஆட்சிக்கு வந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு லேப்டாப்ஸ்லாம் அந்த பழைய லேப்டாப்ஸ் ADMK வாங்கி வச்சிருந்திருப்பாங்கல்ல, ஜெயலலிதா அவங்களோட கட்சி வந்து வாங்கி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவர்களோட கட்சி வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு லேப்டாப்ல ஜெயலலிதா அவர்கள் போட்டோவும் எடப்பாடி அவர்கள் போட்டோவும் வந்து இருந்ததுனால இவங்க லேப்டாப்பை வந்து கொடுக்கல. DMK வந்து லேப்டாப்பை கொடுக்கல. ஏன் அப்படின்னா DMK ஆட்சியில் இருக்கிறப்போ நம்ம ஏன் ADMKயோட அந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சு கொடுக்கணும், லேப்டாப் ஸ்டிக்கர் ஒட்டி ஃபோட்டோ ஒட்டி இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும்? உள்ளாட்டி இருக்கிற சிப் ஆன் பண்ணனாலே வந்து முதல்ல தமிழ்நாடு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அப்படி சொல்லிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோவும்
எடப்பாடி அவர்கள் போட்டோவும் வந்து வரும் அப்படிங்கிறதுனால இதையா நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர வர எதனால வந்து கொடுக்கல அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மல் யூசேஜுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் ஓகே, ரொம்பவும் ஹையா நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து ரொம்பவும் ஹையான ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லேக் அடிக்கும், ஒழுங்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சரி பண்ணுற விதமாக டிஎம்கே வந்து என்ன சொல்றது இருக்காங்க அப்படின்னா, ஒரு சில சிப்பு வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள், இந்த லாக்டவுன் மூலயமா வந்து நிறையவுக்கு வந்து காரணங்களால நிறைய சிப்பு வந்து கிடைக்கல. நாங்கள் வந்து நார்மலான லேப்டாப் கொடுக்க வந்து நாங்கள் விரும்பல, ரொம்பவும் ஹை எண்டில் வந்து லேப்டாப் கொடுக்குறோம், நல்ல ஒரு சிப்பு வந்து வச்சு நல்லா வந்து ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு லேப்டாப் கொடுக்குறோம், அதனால வந்து எங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல, ரெடி ஆகிட்டு தான் இருக்குது, இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து ஃபண்ட் வந்து ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீம் வந்து இன்னமும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக லேப்டாப் வரும், ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் வந்து தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. லேப்டாப்போ ஆர் டேபோ கன்ஃபார்ம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, எப்பயா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம்தான். இதில் நீங்கள் வந்து உள்ளாட்டி போனதும் அந்த ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ண சொன்னதும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. உள்ளாட்டி போனதும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பேர் கேட்கும், நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கேட்கும், உங்களோட வயசு கேட்கும். இதெல்லாம் வந்து கேட்ட பிறகு ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு வந்து கேட்கும், உங்களோட ஏஜ் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு கேட்கும். அது வந்து அசால்ட்டாக சின்ன குழந்தை கூட வந்து போட்டுரும், அது வந்து ஆன்சர் 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம் வந்து கேட்டுட்டு இந்த ஒரு கணக்கு வந்து கேட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு லிங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்க மாதிரியே வந்து காட்டும். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு 3 நாளில் வந்து லேப்டாப் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருப்பான். அதுக்கு அடியிலே இன்னொருத்தவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இப்படி வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வந்து குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து தெய்வத்துக்கு தான் வந்து சேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயமா இத்தனை பேர் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்து லேப்டாப் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வச்சு இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ண விடுவாங்க. இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுனால என்னதான் அவங்களுக்கு லாபம் அப்படின்னா, அவங்களோட நம்ம பேஜை போய் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளாட்டி போய் பேஜை ஒன்று போய் பார்க்குறோம்ல, அதுக்கு அவங்களுக்கு மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை மாதிரி உங்களோட டீட்டெயிலை வந்து அதில் கொடுக்குறப்போ உங்களே வந்து அறியாமல் நீங்கள் போய் அந்த ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டிப்பீங்க, உங்களை வந்து ஒரு ஸ்கேமில் வந்து விழ வச்சிருவாங்க. அதுதான் பேசிக்காக வந்து நடக்குமே தவிர உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா லேப்டாப் கிடைக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கொடுக்குற லேப்டாப் தான், ஃப்ரீ லேப்டாப் வந்து அவங்க கொடுக்குறது தான். ஹெச்பியாக இருந்தாலும் சரி, லெனோவா இருந்தாலும் சரி, ஏசராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லேப்டாப் இருந்தாலும் அவங்க கொடுக்குறது தான். ஆனால் இந்த ஒரு லிங்க்ல நம்மளே செலக்ட் பண்ண சொல்லும், எந்த லேப்டாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வீடியோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, யாரும் மேக்சிமம் அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ண எரிச்சல் ஆகுது. ஒரே விஷயத்த வந்து திரும்ப 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 இந்த வருஷம் ஃபுல்லாவுமே வந்து ஓட்டிட்டீங்க. 2023க்கான லேப்டாப் வழங்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்றீங்க. இது கடைசி மாதம் இன்னமும் வந்து ஷேர் ஆகிட்டு தான் இருக்கு, இன்னமும் அதை வந்து தராம இருக்காங்க. இது அப்போவாவது உங்களுக்கு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை மேக்சிமம் வந்து ஷேர் பண்ணாதீங்க, யாரும் உங்களோட டீட்டெயிலை வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஸ்கேமில் விழுந்துறதுக்கு சான்ஸ் நிறையாவுக்கு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தேன். இது தெரியாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இன்னமும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. அதில் என்னதான் ஆகுதுன்னு உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.